இது ஒரு நாக நதி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நாக நதி ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, இதுக்கு ஒரு வரலாறே இருக்குது. ஏன்னா இது ஜவாதி மலையிலிருந்து உச்சியிலேருந்து வர தண்ணி தான் கமாண்ட நாக நதி ஆறுன்னு சொல்லுவாங்க. இந்த கமாண்ட நாக நதி ஆற்றுல மேலே வந்து ரிஷி முனிவர்கள்லாம் வாழ்ந்த இடம். இதுக்கு ஏன் கமாண்ட நாக நதி அப்படின்னு உருவாச்சுன்னா, நாக நதின்னு உருவாச்சுன்னா, தினந்தோறும் ரேணுகா தேவி என்பது வழக்கமாக ஆற்றங்கரைக்கு போவது வழக்கம். அப்போ தினந்தோறும் போகும்போது ஒரு நாள் 5 தலை நாகமானது ரேணுகா தேவி வளைஞ்சி நெளிஞ்சு வழிமறிச்சிருக்கு. வழிமறிக்கும் போது ரேணுகா தேவி ஆசீர்வாதம் பண்ணியிருக்கு. ஆசீர்வாதம் பண்ண உடனே அந்த 3 அடி அந்த பாறை மேலே அந்த பாம்பு அடித்து தன் உசிரியே மாற்றிக்கிறதுனால அதுக்கு பாம்படிச்சான் பாறைன்னு உருவாச்சு. அதே போல் இந்த நாக நதி என்று அந்த கரைக்கு போய் அந்த பாம்பை சந்திக்குவேன். இது நாக நதி அப்படின்ட்டு வளைஞ்சி நெளிஞ்சு ஒரு பாம்புனுடைய பேர் தான் இது நாக நதின்னு உருவாச்சு.